ஹாய் ஆல். நல்ல மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் வெஜ்ஜில் ஏதாவது பார்க்குறீங்களா? அப்போ இந்த மஷ்ரூம் கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். செட்டிநாடு மஷ்ரூம் கிரேவி சாப்பிட்றதுக்கு அப்படியே மட்டன் கிரேவி டேஸ்ட்டில் இருக்கும். நல்ல சுட சுட கல் தோசை இல்லை இட்லியோடு சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? இதுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 4-5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கிரேவி செய்கிறதுக்கு நல்லெண்ணெயில் ஓல் ஸ்பைசஸ், ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற 200 கிராம் அளவு காளானையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் குக் பண்ணிக்கலாம். இந்த காளான்லேயே நல்லா தண்ணி வரும், அதுலேயே ஒரு 50% வந்து குக் ஆகிடும். 2 நிமிஷம் குக் ஆனதும் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்திங்கன்னா செட்டிநாடு மஷ்ரூம் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். ஃபைனலாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி ரைஸ்க்கு கூட சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.